சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் வாழ்க்கை துணையை காப்பாற்ற வேண்டும் என்று உன்னை தேடி ஓடோடி வந்தேன். என்னுடைய வாழ்க்கை உன் கண்களால் கண்டு உன் வாழ்க்கை துணையை காப்பாற்ற வேண்டும். உன் வாழ்க்கை துணையின் இறுதி நேரத்தை பற்றியும் இறுதி நாளை பற்றியும் இறுதி முடிவை பற்றியும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வமாக வந்தது நல்ல நேரம்தான். தொடக்கம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் மனதில் ஆறாத காயங்கள் இருந்தாலும் எங்கு இருந்தாலும் சுகமாக இருக்க வேண்டும் என்று உன் வாழ்க்கை துணையை பற்றி நினைப்பாய். எத்தனையோ பழி பாவங்கள் உன் மீது செலுத்தினாலும், எத்தனையோ வேண்டாத காரியங்களை உனக்காக செய்திருந்தாலும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதை தவிர உன் வாழ்க்கை துணையை பற்றி நீ எதுவும் நினைத்தது இல்லை. உன் வாயிலிருந்து எந்த வார்த்தையாலும் சுட்டது இல்லை. உன் வாழ்க்கை துணையை உனக்கு கேடு நினைத்தவர்களுக்கு நீ கேடு நினைக்காததால் தான் இன்றும் இந்த தெய்வங்கள் உன்னோடு நின்று கொண்டிருக்கின்றது. உன் மனதில் எந்த ஒரு கள்ளமும் கபடமும் இல்லாததால் தான் நானும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றேன். இந்த நிலை உனக்கு இருக்கும் வரை உன் வாழ்க்கை நிலை கெட்டுப்போவது கிடையாது என்பதனை உறுதிப்படுத்திக்கொள். நாள்தோறும் மனதில் வேதனையோடு இருப்பதை விட்டுவிட்டு நல்வழி பிறக்கப் போகிறது என்ற நம்பிக்கையோடு இரு. நல்ல காலம் கட்டாயம் உனக்கு கிடைக்கும். இன்று வேண்டுமானால் மிகவும் மோசமான நிலை உனக்கு உருவாகலாம். கட்டாயம் நாளை என்பது நல்ல திருப்பத்தோடு தான் உன் வாழ்க்கை தொடங்க இருக்கின்றது. இன்று உன் வாழ்க்கை துணைக்கு எதற்காக இறுதி நேரம் என்று நான் சொன்னேன். இறுதி முடிவை எடுத்திருக்கிறார் என்பதை ஏன் சொன்னேன் என்று தான் உன் வாழ்க்கை துணைக்கு எழுதினால் என்று நான் ஏன் சொன்னேன் இல்லையே? தெளிவாக கேட்டுக்கொள். இந்த இறுதி நாள் என்றும் இறுதி முடிவாலும் உன் வாழ்க்கையிலும் திடீர் திருப்பங்கள் ஏற்படும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை என்பதுதான் உண்மை. ஏனென்றால் நடக்க வேண்டுமோ, அதாவது எது நடக்க வேண்டுமோ அது அனைத்தும் நடந்துவிட்டது. நடந்த காரியத்தால் உன் வாழ்க்கை துணை எடுத்த இறுதி முடிவு உன் வாழ்க்கைக்கு நல்லதாகத்தான் அமைந்திருக்கிறது. இந்த நேரத்தில் இறுதி முடிவும் இறுதி நேரமும் எதற்காக தெரியுமா? உன் வாழ்க்கை துணை இருக்கும் இடத்தில் இருக்கும் நேரம் இதுதான் இறுதி நேரமாக இருக்கிறது. அடுத்த நேரம் என்பது நீ இருக்கும் திசை பக்கம் நோக்கித்தான் வர இருக்கின்றார். உன் வாழ்க்கை துணை சந்தேகத்தோடு இதை கேட்பதை விட்டுவிட்டு நம்பிக்கையோடு என் வாழ்க்கைக்கு நல்லது கட்டாயம் நடக்கும், நான் சொல்வது அனைத்தும் சத்திய வாக்கு என்று சிறிய அளவு கூட சந்தேகமில்லாமல் கேள். உன் வாழ்க்கை என் நிலையை கட்டாயம் நான் மாற்றுவேன். நீ வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை தேடி வந்தேன். இது உனக்கு இறுதி நாள்தான். எனக்கு தெரியுமா? உன் வருத்தத்திற்கும் வேதனைக்கும் உன் கண்ணீருக்கும் உன் கவலைக்கும் உன் கஷ்டத்திற்கும் இது இறுதி நாள் என்பதை எழுதி வைத்துக்கொள். நல்ல நிலைக்கு நீ மாறப்போகிறாய். நல்லதொரு வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது. இப்போது நரகமாக இருக்கும் உன் வாழ்க்கை நாளை முதல் சொர்க்கமாக மாறப்போகின்றது. சுவற்றில் அடித்த பந்தை போல உன் வாழ்க்கை துணை உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றார். அவரின் வாழ்க்கையும் இன்று முதல் ஆரம்பம் என்பது மாற்றப்படாத உண்மை. என் அன்பு குழந்தையே, எதற்கும் கலங்காதே. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.